அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நாகூருடைய இன்னொரு பாரம்பரியமான ரெசிபி. இதை மொச்சக்கொட்டானோ காய்கறியானோ கருவாட்டானோன்னு பல மாதிரி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. மணக்க மணக்க தேங்காய் சோறோட வச்சு சாப்பிட போகும்போது அப்படி ஒரு அடிப்படையான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? என்னோட சேனல் புதுசாக உங்களை ரீச் பண்ணியிருந்தா என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா டெம்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, ஒரு பெரிய பல்லாரியை வெட்டி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட உங்ககிட்ட வடகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு சாம்பாருக்கு நம்ம சேர்க்குற அதே காய்கறிகளை தான் கொஞ்சம் பெருசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெண்டிக்காய், முருங்கைக்காய், வெள்ளை முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா ஆப்ஷனாக இருக்கும். சாம்பாருக்கு போடுற மாதிரி குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் காய்கறிகளை பெருசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஆயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா ஆயிலே சுருண்டதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஜீரக மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், இந்த மசாலாக்களை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாக்களை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஒரு 4 இறால் இருந்தால் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருவாடு சாப்பிடுவீங்கன்னா இந்த டைமில் ஒரு துண்டு கருவாட்டை முழுசாகவே உள்ளே சேர்த்துக்கோங்க. என் பசங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். மொச்சக்கொட்டையை நான் வறுத்துட்டு குக்கரில் கொடுத்து 2 விசில் கொடுத்து வேக வச்சுருந்தேன். அதையும் வடித்து உள்ளே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது 3/4 பாகத்துக்கு காய் வேகிற அளவுக்கு கொதிச்சு வரணும். காய் மூழ்கிற அளவுக்கு நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் ஒரு 4 துண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாகவே அழிஞ்சிரும். ஸோ காய் அரைப்பாகம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதுவும் வேகிறதுக்கு டைம் கொடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் திறந்து நல்லா கிளறி விட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு நல்லா கெட்டி புளியாக எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவியில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் புளியை அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கிரேவி வற்றி இருந்தால் புளியை தண்ணியாக கரைங்க. கிரேவி கொடப்பாக இருந்துச்சுன்னா புளியை திக்காக கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி கெட்டியான தலை தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் கொடுத்து எடுத்தோன்னா சூப்பரான டெம்டிங்கான நம்மளுடைய மொச்சக்கொட்டான ரெடி ஆயிடுச்சு. அவசியம் இந்த குழம்ப நீங்கள் மண்சட்டியில் தான் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பாரம்பரியமான வாசம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்து புது ரெசிபீஸ்களை கற்றுக்கிட்டு பாரம்பரிய ரெசிபீஸை நம்ம பசங்க மறந்துக்கிட்டு வராங்க. நம்ம பாரம்பரிய ரெசிபீஸை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டுக்கிட்டு போய் சேர்க்கணுன்னா புதுசாக சமையல் கற்றுக்கிட்டு சமைக்கணும்னு ஆர்வப்படுற பெண் பிள்ளைகளுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இது மண்சட்டிலே இருக்க ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கதன்னு வரும். டெம்டிங்கான மொச்சக்கொட்டான ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.